பிரதமர் மோடி ட்ரம்ப் கிட்ட மாட்டிருக்கிற விஷயத்தை நான் வெளியில சொன்னேன்னா பிரதமர் பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு மோடி போக வேண்டி இருக்கும் என ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி வீசியிருக்கிறார் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி அவர்கள். இந்தியாவில் இன்றைக்கு எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கிறது என பகிரங்கமாக இந்திய அரசினுடைய துறை என்பது ஒப்புக்கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி பதிலெலாம் நீங்கள் கேட்காதீங்க, நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு போங்க என்று சொன்னதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு திரளத் தொடங்கி இருக்கிறார்கள். சென்னையில் தொடங்கி பெங்களூர், புனே அப்படின்னு இந்தியா முழுக்க முக்கிய நகரங்களில் எல்லாம் ஹோட்டல்களை மூட போகிறோம் என ஹோட்டல் சங்கங்கள் அறிவித்திருக்கிறார்கள். எந்த மோசமான சூழ்நிலையில் இதை கையாள முடியாமல் தவிக்கிறதா மோடி அரசு? ட்ரம்பிடம் அப்படி என்ன ரகசியங்கள் மாட்டியிருக்கிறது? சுப்பிரமணியன் சாமி சொன்னது என்ன? விரிவாக அலசுகிறது செய்தி தொகுப்பு. ட்ரம்பிட்ட மோடி அவர்கள் வசமாக சிக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியம் சாமி கொஞ்ச நாளைக்கு பிறகு பேசியிருக்கிறாரு. பூதாகரமாக இருக்கிறது. இந்தியாவெங்கும் கேஸ் தட்டுப்பாடு, அது மாதிரி எண்ணெய் தட்டுப்பாடுகள்லாம் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது. என்ன நடக்கு? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். டாக்டர் சுப்பிரமணியன் சாமி திடீர்னு கடந்த வருஷம் லாஸ்ட்டில் ஒரு 3-4 மாதம் அமைதி ஆகிட்டார். கேட்டால் அவர் ஓய்வில் இருக்கிறார் அப்படின்னாங்க. அவர் ரெஸ்ட்டில் இருக்கிறார், ஹாஸ்பிட்டலில் இருக்காருலாம் பேசப்பட்டது. இந்த வருஷ தொடக்கத்தில் அவர் நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் பேச ஆரம்பித்தார். எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு, ஒய் இஸ் இந்தியாஸ் தேர்ட் டைம் பிஎம் மோடி இஸ் ஸோ ஸ்கேர்ட் ஆஃப் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் எதற்காக 3வது முறை பிரதமராக இருக்கும் மோடி இப்படி அச்சப்பட்டு பயந்து கொண்டிருக்கிறார்? அமெரிக்கன்ஸ் எனக்கு தெரிந்தவர்களிடம் நான் கேட்கும்போது மோடி சில விஷயங்களில் சமரசம் செய்து கொண்டார். அது என்னென்ன விஷயம், எப்படி எல்லாங்கிறத நான் வெளியில் சொல்ல முடியாது. அதை நான் ஒருவேளை சொன்னேன்னா மோடி பிரதமராக நீடிக்க முடியாது அப்படின்னு சுப்பிரமணியன் சாமி எனக்கு தெரிந்த விஷயங்கள், ரகசியங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் அதை போட்டு உடைச்சிருக்கிறார். இந்த சூழலில் தான் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு நாடாளுமன்றம் முழுக்க மிகப்பெரிய அளவுக்கான கொந்தளிப்பு எதிர்க்கட்சிகள் எழுப்பினார்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் சபாநாயகர் பதவி தீர்மானத்தை கூட விவாதிக்கலாம், இதை தொட முடியாதுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. சபாநாயகரை பற்றி நீங்கள் திட்டுங்க, 10 மணி நேரம் விவாதம், என்ன வேணாலும் பேசுங்க, இதை பற்றி அதை கேட்காதீங்க, அதை கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி யார் கேட்டாலும் சொல்லிடாதீங்கம்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டாங்க. இவர்கள் எழுப்பியது வெஸ்ட் ஏஷியா, நம்முடைய மேற்கு ஆசிய பகுதிகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்றைக்கி கல்ஃப் கண்ட்ரிஸில் நடக்கக்கூடியது. இதில் இந்தியாவுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்கள், இது தொடர்பாக விவாதம் எழுப்பணும். விவாதம் நம்ம மீன் பண்ணுறது 2003 ஏற்கனவே வாஜ்பாய் இருக்கும்போது, பிரதமராக இருக்கும்போது, அப்போ ஈராக்கின் மீது அமெரிக்கா படையெடுத்தது. அதை கண்டித்து ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு முழுமையான விவாதம் நடத்தப்பட்டு அதை கண்டித்து இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியது. பிரதமராக வாஜ்பாய் இருந்தார். அப்போ அதை கோட் பண்ணி இதை கண்டித்தோ இல்லை இதில் என்ன விஷயங்கிறத பேசணும், இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்பதை தெளிவாக நாடாளுமன்றத்தில் விவாதித்து கொண்டு வரணும் என்று எதிர்க்கட்சிகள் கேட்டால் அதெல்லாம் முடியாது. பிரதமர் பதில் சொல்லுவார், அவர் ஏன் வரணும், அவரும் வரமாட்டார். இப்போ யாருன்னா வருவா, ஜெய்சங்கர் வருவார், வந்தாருன்னா இப்போ நாங்கள் கேள்வி கேட்கலாம்ல, கேள்வியே கிடையாது, பேசுவார். பேசுறது நீங்கள் கேட்டுட்டு கிளம்பி போக வேண்டியதான். போய் இப்படி சம்சா சாப்பிட்டுட்டு கிளம்பி எல்லாம் இதுக்கு போயிருங்க, உங்கள் குவார்டர்ஸ்க்கு போயிருங்க, வேற எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு தான் நேற்றைக்கு நடந்தது. எதிர்கட்சிகள் அதை வன்மையாக கண்டித்து கேட்குற கேள்வி நீங்கள் பதில் சொல்லணும், நீங்கள் அரசில் இருக்கிறீங்க, பொறுப்பில் இருக்கிறீங்க, மக்களினுடைய கேள்விகளை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னும் போது தான் இவங்க என்ன பண்ணாங்க, கடந்த 5 நாட்களாக இந்தியாவில் இருக்க கோடி மீடியா முழுக்க ஒரு திட்டமிட்ட பிரச்சாரத்தை பரப்புனாங்க. நாங்கள் கவர்மெண்ட் சோர்ஸ் சொல்லிச்சு, ஒருத்தனும் கவர்மெண்ட்டினுடைய அமைச்சரை நோக்கி யாரும் கேள்வி கேட்குற இடத்துக்கு ஒருவரும் போகலை. அதை விட முக்கியம், எல்லாம் சோர்ஸ் நாங்கள் எந்த சோர்ஸ் பண்ணால் எல்லா சோர்ஸ் தான். பார்த்தீங்கன்னா அடுத்து 75 நாட்களுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட போதுமான கையிருப்பு இருக்குது. அடுத்த 50 நாட்களுக்கு கவலையப்பட வேண்டாம், நம்மகிட்ட கேஸ் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, குருடாயில் இருக்குது, எல்லாம் இருக்குன்னாங்க. இப்போ பார்த்தா நேற்றைக்கு இந்தியா முழுக்க பிரச்சனை வெடித்திருக்கிறது. பெங்களூரில் நேற்றைக்கு மாலை அறிவிக்கிறாங்க, ஹோட்டல் சங்கங்கள் நாங்கள் இதற்கு பிறகு ஹோட்டல்களை நடத்த முடியாது, எரிபொருள் தட்டுப்பாடு. நீங்கள் கவர்மெண்ட்டே தான் 60 ரூபா ஏற்றுறீங்க, கவர்மெண்ட் 60 ரூபா ஏற்றிருக்குங்கிறது சோர்ஸை வச்சு தான் மீடியா ரிப்போர்ட் பண்ணுது. ஏற்றுனா கவர்மெண்ட்டே சொல்லணும் இல்லை, அதுதான் மகளிர் தின பரிசா அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அதை கேட்டிருந்தாரு. வணிக சிலிண்டர் அதை விட அதிகம். இப்போ என்னென்னா, ஒரு வழியாக ராகுல் காந்தி நேற்றைக்கு நாடாளுமன்ற வாசல்லே வச்சு கேட்குறாரு, பதில் சொல்கிறதுக்கு வந்தால் மோடி ஏன் ஓடி ஒழிகிறார்? ஏன்னா எங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வந்தால் நாங்கள் போய் அங்கே சரண்டர் ஆகிட்டோங்கிறத ஒத்துக்க வேண்டிய தேவை வரும். அவர் மறுத்தாலும் மறுக்கலனாலும் அதான் பதில்னு அவருக்கு தெரியும், நாங்கள் என்ன கேட்போங்கிறதும் தெரியும். அதனால் இது அவை நடந்தாதானே நீங்கள் வருவீங்க அப்படிங்கிற வகையில்
பிரதமர் அதுக்கு பயந்து அம்பலப்பட்டு விடுவோமோங்கிற எண்ணத்தில் உள்ளே வரல அப்படிங்கிறார். அவர் சொல்கிறாரு, வெஸ்ட் ஏஷியாவில் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பேசியிருக்கிறது. ஆனால் நம்முடைய அங்கே போய் சரண்டரான நம்முடைய பிரதமர், காம்ப்ரமைஸ் ஆன நம்முடைய பிரதமருக்கு இது குறித்து பேசுவதற்கு திராணி இல்லை, தைரியம் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் விழுது, அது விழுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தானில் ஸ்டாக் மார்க்கெட்டையும் நாங்கள் மூடி வைக்கிறோன்ட்டாங்க. பள்ளி கல்லூரிக்கு எல்லாம் விடுமுறை, அதுக்கெல்லாம் பஸ் எல்லாம் விட்டால் சிக்கல் ஆகுன்றதுனால எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போ, ஸ்கூல்லாம் ஆன்லைனில் நடத்திக்கோ, ட்ரெயின் பஸ் இதெல்லாம் விடணுமாங்கிற யோசனைக்கு அவங்க ஓடி போயிட்டாங்க. இங்கே எல்பிஜி ப்ரைஸ் உயர்ந்து கொண்டு இருக்கிறது. குளோபலி க்ரூட் ஆயில் மார்க்கெட் இது வரைக்கும் இல்லாத இடத்துக்கு அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சராசரி இந்தியனின் வீட்டுக்குள்ளேயும் இருக்குன்னும் போது சிறு குறு தொழில்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் கேஸ் சிலிண்டர்லாம் நேற்றுலேருந்து டீ விலை ஏற்ற போகிறாங்கிற விஷயம் வருது. வேறு வழி இல்லைன்னா ஏற்றணும். டீக்கு விலையை ஏற்றினாலும் டீ போடுறதுக்கு சிலிண்டர் கிடைக்குமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இது ராகுல் காந்தி கேட்டு பிரதமர் பிளாக்மெயில் செய்யப்படுகிறார். அவரை பிளாக்மெயில் பண்ணுறது வெளியில் தெரிஞ்சிருது அப்படிங்கிற கூடாது என்பதற்காக அவர் அவைக்கே வரவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைக்கிறார். இது அவர் போட்டு ப்ரெஸ் மீட் பார்லிமெண்ட் வாசலில் வச்சு கொடுத்த பிறகு நேற்றைக்கு ஏறத்தாழ நள்ளிரவு நடராத்திரி 11 மணி வாக்கில் இல்லை பெட்ரோல் தட்டுப்பாடுங்கிற இது நம்முடைய எல்பிஜி தட்டுப்பாடு சம்பந்தமாக மத்திய அரசினுடைய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் MOPNG, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், அவங்க ஒரு ட்வீட்டை சத்தம் இல்லாமல் போடுறாங்க. ஏன் அமைச்சர் ப்ரெஸ்ஸை சந்திச்சு என்ன இருக்கு போச்சு நிலவரத்தை சொல்லணுமில்ல, சத்தமில்லாமல் ஒரு ட்வீட் அதில் குறிப்பிட்றாங்க. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பூகோள அரசியல் சிக்கல்களை தொடர்ந்து எரிவாயு இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதில்ல, நம்ம கடல் வழியாக வரதில்ல, இருக்கக்கூடிய நெருக்கடிகளின் காரணமாக எல்பிஜி சப்ளைல சில சிக்கல்கள் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், எல்லா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கும் எல்பிஜி ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த உத்தரவிடுறோம் அப்படிங்கிறாங்க. அதிகப்படுத்த உத்தரவிடணும்னா உங்களுக்கு அதுக்கான வரணுங்கிறது இருக்குது. ஆச்சா, இதில் டொமஸ்டிக் எல்பிஜி வீடுகளுக்கான எரிவாயு சிலிண்டர் தான் அதிகப்படுத்தணும், எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க, நாங்கள் ப்ரையாரிட்டி பண்ணுறோம். அதே போல் ஏற்கனவே நீங்கள் 21 நாள் உங்களுக்கு புக்கிங் வரும் அந்த டேஸ், 21 இப்போ நாங்கள் 25 மாற்றுறோம். ஏன்னா கருப்பு சந்தையில் பதுக்கிடக்கூடாதான், கள்ளச்சந்தையில் நாட்களை உயர்த்தினா கள்ளச்சந்தையில் பதுக்க முடியாது பாருங்க. ஏன் 5 நாள் வெயிட் பண்ணி வாங்கி வச்சு கள்ளச்சந்தையில் வச்சு விற்க முடியாதா? இது 2000 ரூபா நோட்டு மாதிரி அப்படி மாதிரிதான் 2000 ரூபா நோட்டு வந்ததுன்னா ஊழல் ஒழிஞ்சிருந்த மாதிரி 25 நாளாக அதை நாங்கள் ஏற்ற போகிறோம். நான் டொமஸ்டிக் சப்ளைஸ் வீடுகள் அல்லாத எல்லாத்தையும் ப்ரையாரிட்டைஸ் இப்போ பண்ணுற மாதிரி இல்லை. அதே போல் ஒருவேளை அதில் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம்னா ஹாஸ்பிட்டல், கல்வி நிலையங்கள் இதற்கு தான் நாங்கள் அதை சப்ளை பண்ணுவோமே தவிர கடைகளுக்கானது இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக வீடுகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் எல்லா தொழில் நிறுவனங்களையும் உணவகங்கள்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்காக நாங்கள் 3 விஷயங்களை கொண்டு வரோம். இதெல்லாம் விவாதிப்பதற்காக இமீடியட்டாக நாங்கள் குழு அமைச்சு என்ன பண்ணலாங்கிறத கண்டுபிடிக்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் தலைமையில் நாங்கள் போட்டு முக்கிய எண்ணெய் நிறுவனங்களோடலாம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோன்னு கிளப்பி விட்டு முடிச்சுட்டாங்க. சத்தம் இல்லாமல் நடராத்திரி நைட்டு 11 மணிக்கு இதை ஒரு போஸ்ட்டாக நீங்கள் போடுறீங்க. ஹர்தீப் சிங் பூரி வெளியில் வரணும் இல்லை, அவர் வந்தால் எப்சின் ஃபைலை பற்றி நம்மளை கேட்பாங்களோன்னு அவர் இதுக்கும் பதில் சொல்ல வெளில வர மாட்டாரு, தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. நீங்கள் ஃபார்மர் IAS அதிகாரி கூப்பிட்டு வந்தால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நீங்கள் அஸ்வினி வைஷ்ணவ் அப்படி தான், இவரும் அப்படி தான், நம்ம பார்த்தோம் இப்படிங்கிற லெவலுக்கு இது இருக்குன்னு. இதற்கு நடுவில் கொடுமை என்னென்னா, பெங்களூரில் நேற்று அசோசியேஷன் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஹோட்டல் செயின்ஸை மூடுறோன்னு. சென்னையில் முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் கடிதம் போயிருக்கிறது. இதற்கு மேலே நாங்கள் மேற்கொண்டு நடத்த முடியாது, பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் புக் பண்ணாலுமே எங்களுக்கு வருமானு தெரியல, நீங்கள் ப்ரொடக்ஷனில் கை வைக்கிறீங்க அப்படிங்கிறது போது. புனேயில் நேற்றிலிருந்து அறிவிப்பு, எரிகாடுகள் நம்ம எரியூட்டக்கூடிய உயிரிழந்தவர்களை எரியூட்டுறோம் இல்லை, அந்த மின்மயானங்கள் செயல்படாதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த லெவல் வரைக்கும் அது நகர்ந்துருக்குங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. அவங்க அது எலக்ட்ரிக்கல் இல்லாமல் இந்த மாதிரி LNGயிலோ இல்லை LPGயோ சேர்த்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. நீங்கள் தகன மேடைகளுக்கு போகணும்னா உயிரிழந்தவர்களுடைய உடல் எவ்வளோ நாள் வச்சுருக்க முடியும், என்ன சூழ்நிலைங்கிற கேள்வி இருக்குது இல்லையா? இது வந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, உள்ளுக்குள்ளேருந்தே ஒருத்தர் காட்டி கொடுத்த மாதிரி பாஜக MP ஒருவர் எங்கள் ஊரில் LPG சிலிண்டர்லாம் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, ஹோட்டல் மூட போகிறாங்கன்னு மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பெங்களூர் சவுத்தினுடைய MP-யாக இருக்கும் தேஜஸ்வி சூர்யா, நம்ம அண்ணாமலைக்கெல்லாம் ஃப்ரெண்டு, அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் திறந்து ஃபேமஸ் ஆனார் இல்லையா, அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் ஹர்தீப் சிங் பூரிக்கு. பெங்களூர் ஹோட்டல் அசோசியேஷன் நான் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த கடிதம் எழுதுகிறேன். ஹோட்டல்களுக்கு, ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு, உணவகங்களுக்கு, மற்ற வரக்கூடியவர்கள் தங்குவதற்கான செக்டாஸாக இருக்கக்கூடியது, லாட்ஜிலேருந்து பல விஷயங்கள், நீங்கள் சுடு தண்ணி கெட்டு தண்ணி போட்டு கொடுக்குறது, அந்த மாதிரியான சிக்கல் இருக்கும். பல இடத்துல கெட்டில் வந்தாலும் பழைய ஸ்டைலில் இருக்கிறவங்கலாம் அப்படி தங்குவதற்கான எல்லா தொழில்துறையும் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது LPG தான் டெய்லி கிச்சன் ஆப்ரேஷனுக்கு இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு எதுவும்
எதுவுமே ஆல்டர்னேட் கிடையாது. வேற ஆல்டர்னேட் நீங்கள் எலக்ட்ரிக்கலோ இல்லை சோலாரோ இது எதுவுமே நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கல. கொடுக்காம நீங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்பிட்டு, இது பெரிய அளவுக்கான இதில் என்னென்னா, நீங்கள் ஹோட்டல் செயின் மூடப்பட்டால் அந்த ஹோட்டல்களை நம்பி பணியாற்றுகிறவர்களுடைய அந்த மொத்த குடும்பமும் வேலை இல்லாமல் போகுங்கிற சூழல் வருது இல்லை. ஒரு தேநீர் கடையிலன்னா அங்கே ஷிஃப்ட் பேசிஸில் ஒரு 4 பேர் 5 பேர் இல்லை 6 பேர் ரொட்டேஷனில் வேலை செய்வாங்க. நீங்கள் முதலாளியை தாண்டி அந்த ரொட்டேஷன் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்கானமி, அங்கே வருகிறவர்கள், அங்கே நடக்கக்கூடிய வியாபாரம், அதை நம்பி இருக்கக்கூடியது, இப்படியான விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படல. இந்த சங்கிலியே பாதிக்கும். உங்களுக்கு வேலை பார்க்குறவங்க வெளியில் வந்து சாப்பிடக்கூடியது சிக்கலாகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பயன்படுத்துவாங்க, அது பெரிய பிரச்சனையாகும். ஒட்டுமொத்தமாகவே ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழல்ல கொண்டு தள்ளி இருக்கு. அதுக்கு தான் இப்போ என்னன்னா, அரசு திரும்ப திரும்ப என்ன சொல்லுது, அவங்க பேசலை, ஊடகங்களிடம் தகவலை சொல்வதா சொல்லி இல்லை போதுமான அளவுக்கு இருக்குன்னு அரசுலேருந்து சோர்ஸ் சொன்னாங்கன்னா, யாருப்பா சோர்ஸு? ஓட்டு போட்டு வர யாருக்கு போட்டோமா வெளில வந்து பதில் சொல்லிப்பானா எடுக்கல. இப்போ ஊடகங்கள் நேற்றைக்கு எல்லாம் நாங்கள் வேலை நிறுத்தம் இந்த மாதிரி கடிதங்கள் இதெல்லாம் போகும்போது, எல்பிஜி இமீடியட்டாக நீங்கள் இதுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யணும்னு ஒரு கடிதம் எழுதலாம் வரும்போது, இந்த செய்தியை போடலனாலும் சிக்கல். அதனால் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு இதுக்கு கடிதம் இதை செய்தியாக போடுறாங்களே தவிர, இதுக்கு பதில் யார், இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணுங்கிறத நோக்கி நகரலைங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் ஹோர்மஸ் ஸ்ட்ரைட்டை விடலைன்னா நாங்கள் வந்து 20 மடங்கு பலமாக அடிப்போம்னு ட்ரம்ப் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காப்புல. இந்தியாவில் இன்றைக்கு அதாவது வழக்கமாக தள்ளி தான் போடுவாங்க சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம். இன்றைக்கு 10 மணி நேரம் விவாதிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் என்ன திட்டம்னா, சபாநாயகர் ஓம் பிர்லா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் அஃப்கோர்ஸ் அவர் இருக்கட்டும், அவர் விவாதிப்போம். இது லோக்சபால, ராஜ்யசபான்னு ஒரு அவை இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஸ்பீக்கர் இல்ல, அங்க இதை பேசுவாங்கங்கிறாங்க. நேற்றைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ, சிபிஎம், மற்ற காங்கிரஸ் மூத்த எம்பிக்கள் எல்லாம் இது கொடுத்துருக்குறாங்க, கடிதம் கொடுத்துருக்குறாங்க, ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. முழுக்க இது நீங்கள் விவாதிச்சாலும் பதில், நாங்கள் கேட்குற கேள்விக்கு பொறுப்பு எடுத்துட்டு நீங்கள் பதில சொல்லணும், நாங்கள் நீங்கள் பேசுறதை கேட்டுட்டு போக வரல அப்படின்னு கார்கே போன்றவர்கள் தொடங்கி பலரும் அதுக்கான கேள்விகளை எழுப்புறாங்க. இது எதுக்குள்ளேயுமே நாங்கள் கமிட் ஆகல அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய நிலைப்பாடாக இருக்கு. பிரதமர் நேற்றைக்கு எதிர்பார்த்ததை போல ஐக்கிய வரவில்லை. இன்னைக்கு வந்தாலும் உட்கார வராங்கிறதுல கேள்வி இருக்கு. அப்படியே உட்கார்ந்தாலும் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்குற இடத்துக்கு உட்கார வராங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கு. ஸோ இப்போ இதை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போவது என்கிற இடத்தில் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு கூட்ட ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் மகிழா காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரசினுடைய மகளிர் பிரிவு, அவங்க சார்பில் தமிழ்நாடு முழுக்க எல்லா தலைநகரங்களிலும் போராட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸே போராடக்கூடிய அளவுல இந்த பிரச்சனை போயிருக்கு. அதுதான் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. மிக முக்கியமானது அதுதான். நேத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பழைய ட்வீட், இந்த பிரபலங்கள் எல்லாம் மன்மோகன் சிங் பீரியட்ல விளையாடுறப்ப குதிச்சாங்க இல்லை, ஸ்மிருதி இரானிலாம் அந்த ஃபேமஸ் பிக்சர், அது அவங்கள ஒரு போராளி லெவலில் காட்டினது. அதுதான் சிலிண்டரோட போய் உட்கார்ந்து அந்த சிலிண்டரை கட்டி பிடிச்சிட்டு அழுது ஒரு போராட்டம், போலீஸ் தூக்கும்போது சிலிண்டர் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். எவ்வளவு 50 ரூபாய் சிலிண்டர் விலை ஏற்றுனதுக்காக எப்படி தெருவில் இறங்கி போராடுறாங்க பாருங்கன்னு. ஆக்சுவலாக அதெல்லாம் கிரியேட்டிவாக நம்ம யோசிச்சோம்னா அந்த அளவுக்கு அது வைரலாக கொண்டு போச்சு. அதுக்கு முன்பாக பாஜக ஒரு ஃபேமஸான போராட்டம்னா வாஜ்பாய் நடத்தினது 70களில் இந்த பெட்ரோல் விலையை ஒரு 3 பைசாவோ 4 பைசாவோ ஒரே சமயத்தில் ஏற்றிட்டாங்க. அந்த 4 பைசாவை ஒரே நேரத்தில் நீங்கள் ஏற்றினதுக்காக மாட்டு வண்டியில் நாடாளுமன்றத்துக்குள்ளே போனவர் வாஜ்பாய். அப்படிப்பட்ட பாரம்பரியம் இல்லை. ஆனால் அவர் பீரியடில் அதுக்கப்புறம் எவ்வளோ ஏறுச்சுங்கிறதெல்லாம் வேற. அப்படியான பாரம்பரியத்தில் வந்தவர்கள் இப்போ அந்த ட்வீட் எல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. அதில் யாராவது பாஜக தலைவர்கள் ஒருத்தர் தான் போட்டிருந்தாங்க, ஆம் ஆத்மி சர்க்காருங்கிறாங்க, சாமானிய மனிதனுடைய அரசு அப்படின்னு மன்மோகன் சிங் சொல்றாங்க. 50 ரூபா சிலிண்டர் விலை ஏற்றினவங்க எப்படி ஆம் ஆத்மிக்கான அரசா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இவங்க கூச்சமே இல்லாமல் 60 ரூபா விலை ஏற்றுவாங்க. கேட்டால் பாரதிய ஜனதா பார்ட்டிம்பாங்க, இந்தியாவினுடைய மக்களுக்கான கட்சி, நீ எதுக்கு 60 ரூபா விலை ஏற்றின அப்படின்னு சோஷியல் மீடியா முழுக்க போட்டு அவங்க பேசுனது அவங்களுக்கே ரிவீட் வரக்கூடிய ஒரு சூழல்கிறது இருக்கு. தமிழ்நாட்டில் இன்றைக்கு காலையில இருந்தும் பதற்றமானன்னா இப்போ ஒரு பேனிக்கை நோக்கி நகர்ந்துருக்கணும், ஒரு பயம் வருகிறது. சிலிண்டர் இல்லாமல் போச்சுன்னா கிடைக்காதோங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது 9-10 நாளைக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் ஒரு வாரம் பார்த்தா பெட்ரோல் நிலையங்களில் போய் அவசரமாக வண்டி நின்னது போனது, பெட்ரோல் போடுவதற்கு ஒரு பதட்டமான சூழலில் போனதெல்லாம் பார்த்தோம். அது சிலிண்டரை நோக்கி நடந்தது. காலையிலேருந்து நெல்லை,
உங்களுக்கு மதுரை, திருச்சி, இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வருகிறது. வணிக சிலிண்டர்களை இப்போ சப்ளைவே இல்லை, மொத்தமாக ஸ்டாப் கொண்டு போய் இது சப்ளை பதிவு பண்ணியிருந்தாலும் இப்போ சப்ளை பண்ணுறதை ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, புதிதாக கேஸ் சிலிண்டர்கள் நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா கனெக்ஷன்ஸ் எதுவும் இப்போ எடுக்க முடியாது, நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அது இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற இடத்த போது வீட்டு உபயோக சிலிண்டருமே தட்டுப்பாடு வந்திருக்கிறது அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இப்போ வருகிறது. உணவகங்கள்லேருந்து அத்தனை பேரும் இப்போ ஸ்தம்பிச்சு போயிருக்கக்கூடிய சூழல் நிற்கும் போது தான் நாட்டினுடைய பிரதமர் ஏதோ ஒன்றுக்காக மாட்டி விட்டதற்காக வாயே திறக்க மாட்டார். தெரிந்தால் அது வெளியில் இந்த படத்தில் வரும்ல, மம்முட்டி நடிச்சிருப்பாரு, குடும்பமாக எல்லாம் இருப்பாங்க, நான் அதை வெளியில் சொன்னேன்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஆனந்தமும் ஏதோ ஒரு படத்தில் வரும்ல, நீங்களாம் தாங்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு சுப்பிரமணிய சாமி கிளப்பி இருக்கிறார். அவரின் மீதும் பாஜக நடவடிக்கை எடுக்காது, மக்களின் கேள்விக்கும் பதில் சொல்லாதுன்னா இதுக்கு என்ன தீர்வு என்கிற கேள்வி தான் மக்களினுடைய கேள்வியாக இல்லை. இன்னொரு பக்கம் வந்து ரஷ்யாவோட நாங்கள் பேசிட்டு இருக்கோம், முதலாளி அனுமதி தந்துட்டாரு ரஷ்யாவிட்ட எண்ணெய் வாங்குறதுக்கு, இப்படி எல்லாம் ஓடிட்டு இருந்தது. டக்லசன்ட்ட வாங்கிட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்களாங்கிறது. ரஷ்யாவுக்கு தேவை இருக்குங்கிறனால அவங்க கொடுப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு போதுமானதுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. இந்த சப்ளைவும் உங்களுக்கு ரஷ்யா புதுசாக இருக்கிறத எடுத்து கொடுக்கறது இல்லை, ஏற்கனவே கொடுக்கலான்னு வெளியில் வந்தது கப்பல்லே எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த போறனால, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுடைய மொத்த தேவையில அவங்க சப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. ரஷ்யாட்ட நீங்கள் குரூடா எல்லாம் வாங்குவீங்க, கேஸ் என்ன பண்ணுவீங்க? எல்என்ஜியினுடைய இதுவும் ஹார்மஸ் ஏறத்தாழ 54% அன்றாட இதுக்கான எல்என்ஜி நமக்கான எரிவாயு, இயற்கை எரிவாயு அங்கேருந்து தான் வருது, ஹார்மஸ் வழியாக தான். ரஷ்யா குரூட் ஆயில் கொடுக்கும், இதிலிருந்து வரக்கூடிய எல்என்ஜிக்கு என்ன பண்ணுவீங்க? இதுக்கு நடுவில் 100 மில்லியன் பேரல் வெனிசுலா எண்ணெயை நாங்கள் ஹூஸ்டனுக்கு கொண்டு வந்துட்டோம், சுத்திகரித்து கொடுக்க போகிறோன்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் அறிவிச்சுக்கிட்டு இருக்காப்புல. கடைசியில் திரும்ப அவர் அதை தான் நீ வாங்கணும், இந்த 1 மாதம் முடிச்சு இது சுத்திகரிக்கிற வரைக்கும் தான் தம்பி ஒரு டைம் கொடுத்தா, ஏன்ட்ட நான் சொல்கிற விலைக்கு வாங்கிக்கன்னா அங்கே தான் போக போகிறோம், அதை மீறி விடுவாரா என்ன நம்முடைய மாண்புமிகு ஜி அவர்கள்? நம்மளுடைய பொருளாதாரத்தை யாரெல்லாமோ தீர்மானிக்கிறாங்க, மோடியுடைய கையிலையும் அது இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ தெரிகிறது. யாருமே பொறுப்பெடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை இந்திய அரசாங்கத்தில். ஆமாம், இந்த சூழலை மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்தணும், இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி. இவங்களுடைய கள்ளத்தனங்கள், போக்கிரித்தனங்கள் எல்லாம் வெளியில் வரும். அதனால தான் மக்களை சந்திக்க நிர்தாட்சண்யமாக மக்களை கைவிடுவதை செய்வதற்கு எதற்காக ஒரு அரசு என்கிற கேள்விதான் இருக்கிறது. இவர்களை அமைதி, நீங்கள் இருக்கிறது கம்மியாக இருக்குன்னு ஒத்துக்கிட்டா தீர்வு நோக்கி ஒரு உரையாடல் சமைக்கலாம். நீங்கள் அப்படி இல்லவே இல்லைன்னு சாதிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய சிக்கல் வரும் அப்படிங்கிறது தான். அது நிர்வாக கோளாறு என்பதை தாண்டி ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கி விடக்கூடாது என்பது தான் நம்முடைய இறுதியான கருத்தாக இருக்குது.